இவ்வளவுதான். எவ்வளவு இருக்குன்னு கரெக்டா சொல்லு. கரெக்டானா கூகுள்ல போட்டு பாருங்க. நீங்களா யாருடா? How do I tell you? கூகுள் சரி வெளியே நின்னாவே வெயில் அடிக்கும் போல. காருவே கொள்ளுது. கொல்லிமலை குளிரா இருக்கு. வெயில் அடிக்குது. ஏடா எந்த டைம்ல வந்தா குளிரா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆமா மழைனாவே குளிரா தான் இருக்கு. ஆமா கொஞ்சம் தெரியுதா இல்லையா? ஏதோ காது அடிக்குமே எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்ப லைட்டா பிரஷர் அதிகமா இருக்குப்பா. மேலப்பா நெஞ்சடிக்கும். அர்ணன் ஒருத்தருப்பான், அவனுக்குலாம் நெஞ்சடிச்சு வெளியே வச்சிடும். நெஞ்சு அடைக்கும். நீ படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. நீ செத்தா அந்த காடுல எங்களுக்காடா? ஆமாடா அது மட்டும் சொல்லிட்டு போயிடா. அவன் அண்ணங்காரன் தண்ணி கண்டு. ஆமா இப்ப எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் தம்பிங்கடா. அண்ணன் நீ நானும் வேற இல்லடா. ரெண்டு பேரும் ஜோக்கர் தம்பிடா. இப்ப இப்படி ஆனாங்கன்னா சம்பந்தமே இல்லாம வேற ஒரு ஆள்னா கல்யாணம் பண்ண தோடு போடுச்சு நடிக்கான். அப்பதான் நீ யார் அவன் மேல கை வைக்க? ஒரு நல்லதுலயே ஒரு கெட்டது நடந்திருக்கு. என்ன டக்குனு காதடிக்குது. கிடைக்குதுடா. நான் அப்படியே காதடிக்கிறான்னு சொன்னேன். அப்ப நீ எவ்வளவு வீக்கா இருக்க பாத்துக்கு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அந்த இது மேலே இது பண்ணி மதியம் சாப்பாடே சாப்பிடறானுங்க. அவனை பாருங்க அந்த களை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கான். நாங்க இல்லன்னு நினைக்கிறேன். இனி ஒரு பாருங்க அப்படி கிடையாது. என்னால சொல்லதான் முடியும். நான் பார்த்த இடத்த எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன நினைக்கிற தம்பி? காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. அவர் வாங்க விஷயத்துல வந்துருவேன். தெரிக்க விட்டுருப்பான், அடிச்சு பிச்சுக்குவான். நாய் மாதிரி குதறி இருப்பான். நானும் உக்கால ஓடி நான் சாப்பிட்டு கிளி ஊட்டும்ல வாய்க்க அது மாதிரி ஊட்டி விடுவான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இவன் குடிக்கிறது சாமி உள்ள எடுத்துட்டு இருக்கான் பாத்தியா? உங்க அம்மாவுக்கே பட்டை போட்டவன் நீ சாமிக்கு பட்டை போட மாட்டியா? இவரு கூட சேர்ந்துரு அவரு. A few moments later. இல்லடா உனக்கு ஒண்ணு தேவைன்னா நீ ஒண்ணு கொடுத்துதான் ஆகணும். நீ கேட்டதுக்கு நான் உனக்கு சொன்னேன்டா. ஒன் சைடு eagerly waiting ஆஃப் ஆயிடும். உனக்கு ஒன் சைடா வரும் பாரு. நான் அதுக்கான இதுதான் சொல்றேன். இல்லடா அது அப்படிதான். ஒண்ணு இப்படி இருந்தா ஒண்ணு இப்படிதான் இருக்கும். ஒன் சைடே இருக்க முடியாதுல்ல. சரி இப்ப என்ன கேட்டீங்க? ஒன் சைடு கேட்டீங்க, டபுள் சைடு போட்டான். எதுவும் பண்ண முடியாது. நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். ஒன் சைடு ஆஃப் ஆயிருக்கு. எல்லாமே எங்களுக்கு ஆம்லேட் தான் கொடுத்தாங்க. ஃபைனலா இந்த இடம் எங்க இருக்குன்னா கொல்லிமலையில செங்கரை. அந்த ஹோட்டல் சாப்பிட்டு வரோம். இந்தியன் பேங்க் ஆப்போசிட்ல ஒரு ஹோட்டல் இருக்கு. நல்லாதான் இருக்கு சாப்பாடு, சாப்பிடலாம் ஓரளவுக்கு. ஆனா ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. கொஞ்சம் மேனேஜ் பண்ண ஃபண்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே தான். இதுல இங்க அதுல வந்து ஒருத்தர் வீடியோக்கு சொன்னோம். அவன் முன்னாடி போயிட்டு இருக்கான், கோச்சிட்டு போயிட்டு இருக்கான். அதாவது செல்ல லாக் பண்ணிட்டு வீடியோ எடுத்து கொடுத்துட்டு போறான். இவனை வச்சு எப்படி நாங்க பண்ண போறோம்னு தெரியல. ஆனா இதுக்கு போறான்றான். என்ன பண்ண போறான்னு தெரியல. இந்த ஓரம் போனோடனே போயிட்டு இல்ல. இப்ப அடுத்து நம்மளோட மூவ் வந்து அடுத்து நோக்கி எங்களோட டக்ளஸ் இருக்காரு. அவரை பாப்பு உயிரோட அவனை கார்ல விட்டு லாக் பண்ணிட்டு வந்தோம். அவன் ரொம்ப படுத்து கிடக்குறான். அடிச்சதும் தெரியல, தெரிஞ்சதும் தெரியாம இருக்கு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன உயிரோட தான் இருக்கானா? உயிரோட இருக்காண்டா.